visitTemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visitTemples.com மூலியமாக தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து திருவள்ளூர் போகிற சாலையில் நெமிலிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது அமைஞ்சிருக்கிற இடத்தோட பேர் க்ஷேத்ரோபாசனா. இந்த க்ஷேத்ரோபாசனா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைவிடம். இதில் வந்து இந்த குருவாயூர் கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கிழக்கு நுழைவாயில் வழியாக உள்ள நுழைஞ்சா அங்கே பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் ஒரு பலிபீடம் இருக்குது. பலிபீடம் பக்கத்திலே ஒரு துவஜஸ்தம்பம். இவைகள் இரண்டுமே வந்து மூலஸ்தானத்தை நோக்கி காணப்படுறது. இந்த துவஜஸ்தம்பம் பல தூண்களை கொண்ட அந்த மண்டபத்தோட மேற்கூரைக்கு மேலாக வானோக்கி காணப்படுறது. இந்த கோயிலோட மூலஸ்தானத்தோட மேற்கூரை மற்றும் இதர பகுதிகளில் இருக்கிற சன்னதிகளோட மேற்கூரைகள்லாம் பார்த்தா இதெல்லாம் அந்த கேரள பாணியில் ஓடு வேஞ்சு கட்டின மாதிரி பிரமாதமாக அமைச்சிருக்கோம். இந்த கோவில் கர்ப்ப கிரகம் கொஞ்சம் உயர்வாக காணப்படுறது. 4-5 படி இருக்குது. படியோட 2 பக்கத்துலேயும் 2 யாழி விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு வெளியில் 2 கருப்பு துவாரபாலகர்கள் காணப்படுறாங்க. கர்ப்ப கிரகத்தில் ஸ்ரீ குருவாயூரப்பன் மூலவராக காணப்படுறார். நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி. இவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவோட ஒரு ரூபம். இந்த கோவிலோட உள்பிரகாரத்தில் கருப்பு கல் சுற்றுச்சுவரில் பதிச்சிருக்கா. அதே மாதிரி நிறைய தூண்கள் இருக்குது. இந்த தூண்கள்லாம் சாம்பல் வர்றத்தில் இருக்குது. எல்லா தூண்கள்லையும் சிற்ப வேலைப்பாடுகள் பிரமாதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. கோவிலோட உள்பிரகாரத்தில் 2 தனித்தனி சன்னதி இருக்குது. இவைகள் இரண்டுமே வந்து கிழக்கு நோக்கி அமைந்த சன்னதிகள். முதல் சன்னதி கணபதியோட சன்னதி, அடுத்த சன்னதி தாய் மூகாம்பிகையோட சன்னதி. இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு டெம்பிள் கிச்சன், அதாவது கோயில் மடப்பள்ளி இருக்குது. கோயிலுக்கான எல்லா பிரசாதங்களும் மடப்பள்ளியே தயார் பண்ணிடுறான். கோயிலுக்கு வெளிப்பக்கமாக துலாபார வசதி இருக்குது. பக்தர்கள் இங்கே இதன் மூலமா காணிக்கை செலுத்தலாம். கோவிலுக்குள்ளேயே ஒரு கோயில் அலுவலகம் இயங்கி வருது. இதை வந்து மிஸ் சுஷீலா திறம்பட நிர்வகிச்சுன்னு வரா. இங்கே வந்து எல்லா விதமான சேவா டிக்கெட்டுகளும் விற்கப்படுகின்றன. இந்த கோவில் அலுவலகம் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு மேடை போட்டிருக்கா. அந்த மேடைக்கு பக்கத்தில் வந்து பல தூண்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு அரங்கம் இருக்குது. இங்கே ஆடல் பாடல் மற்றும் பல தெய்வீக நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடத்தலாம். கோயிலை சுற்றி புல்வெளியும் இருக்குது, நந்தவனமும் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பெஞ்சும் நிறையா போட்டிருக்கா. பக்தர்களும் வயசானவங்களும் உட்காரலாம். கோயில் பக்கத்திலே கோயிலுக்கான அன்னதான கூடம் இருக்குது. இது பேர் வந்து அன்னக்ஷேத்ரா. இதை ரொம்ப திறம்பட நிர்வகிச்சுன்னு வரா. இந்த கோவிலை பூஜ்ய ஸ்ரீ பிரேமா பாண்டுரங் இவங்க தான் வந்து துவங்கி நல்ல விதமாக நடத்தின்னு வந்தா. இப்போ வந்து இந்த கோயிலை ஸ்ரீபாதம் க்ஷேத்ரோபாசனா ட்ரஸ்ட் நடத்தின்னு வரா. இந்த கோயில் நடத்துகிறவாலே பக்கத்தில் ஒரு ஆயுர்வேதிக் ஆஸ்பத்திரியும் நடத்தின்னு வரா. அதே மாதிரி பல குழந்தைகளை வச்சு ஒரு வேத பாடசாலையும் நடத்தின்னு வரா. இந்த வேத பாடசாலைக்கோ அல்லது இந்த கோயிலுக்கோ காணிக்கை செலுத்த விரும்புபவர்கள் இந்த கோயில் ஏஓ மிஸ் சுஷீலா அவளை வந்து 9449803888 தொடர்பு கொள்ளலாம். கேரளா குருவாயூரில் இருக்கிற குருவாயூரப்பன் கோயில் வெகு தொலைவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயிலுக்கு வந்து சேவிக்கலாம். அதே பலன் கிடைக்கும். ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். நம்ம சென்னைக்கு அருகாமையிலேயே ஸ்ரீபெரும்புதூரில் இவ்வளோ பிரமாதமாக ஒரு குருவாயூரப்பன் கோயில் அமைஞ்சிருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமிதம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.